ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எதுக்கு போட்டேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் நான் வீடியோ பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் அது டேரெக்டாக என்கிட்ட கேட்கலன்ட்டு குசு 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 குசுன்ட்டு இந்த புறணி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிட்டு அலையிறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க அப்படி பேசியே பழகிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, அவள் இப்படி வீடியோ போடுறானா, இப்படி பேசுகிறானா, பாட்டெலாம் படிக்கிறானா அப்படின்ட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக அங்கே பேச்சுக்கள் நடமாடிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து சிலவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, சிலவங்க எதிர்ப்பு பண்ணுவாங்க. எதிர்ப்பு பண்ணுற அளவை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் நான் வந்து என்னோடய சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறேன். மறுபடி எதுவுமே நான் வந்து என்ன சொல்கிறது, இவங்கள இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்ட்டு இவங்களே ஒரு குடும்பத்தில் கூட குழப்பிட்டுருவாங்க. இப்போ தெரிய ஆரம்பிச்சிட்டா உலகத்துக்கே தெரியும், எங்கள் ஊருக்கு தெரிய பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ தெரிய ஆரம்பிச்சிட்டு குசு 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 குசுன்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் எங்கள் அத்தைக்கிட்டேயே நிறைய பேர் குடும்ப சண்டையை பெரிய சண்டையாக ஆக்கி விட்ருக்காங்க. யார் சொன்னால் எவனை சொன்னாலும் எங்கள் அத்தை சொல்ல மாட்டேங்கி. அதான் எனக்கு இப்போ பிரச்சனை. இப்போ யார் எதுவும் சொன்னாங்கன்னா டேரெக்டாக என்கிட்ட வந்து கேட்டால் நான் பதில் சொல்ல போகிறேன். எனக்கு என்ன இது சொல்லுங்கள். இந்த ஊரில் இப்படி தான் இங்கே ஆளுங்க இப்படி தான் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குற புறணி பேசுகிற ஜென்மங்களுக்கு தான் சொல்கிறேன். வேறு யாரையும் நான் சுத்தமாக சொல்லலை. எனக்கு விருப்பமாக இருக்குது, நான் வீடியோ பண்ணுறேன், நான் இன்னும் பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன, உங்கள் தேவை என்ன? உங்கள் வீட்டுக்கு எதுக்கும் வாரேனா போகிறேனா, எந்த எதுக்கும் கஞ்சிக்கோ எதுக்கும் வாரேனா, அதை எதுக்கு குசு குசுன்னு பேசுவேன்? டேரெக்டாக என்கிட்ட வந்து மாதிரி வீடியோ பண்ணுறியான்னு கேட்டால் ஆமாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறேன். ஒரு குடும்பத்து பொம்பளை இப்படிலாம் பண்ணுவாங்களா, வைப்பாங்களா, எடுப்பாங்களா? அப்பா என்னென்ன பேச்சுகள்! நம்ம இருக்கிற நேரம் ஒரு பேச்சு, இல்லாத நேரம் ஒரு பேச்சு. எதுக்கு டேரெக்டாக வந்துட்டு கேட்டால் நான் சொல்லிட்டு போகிறேன். என் குடும்பத்து பொம்பளைக்கு சினிமாவில் வரது இல்லையா? என் குடும்பத்தை பார்க்கலையா? நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன்? அப்படி என்ன நான் சோசியல் மீடியாவில் ரொம்ப என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள். இதில் வந்து தப்பு குத்தம் குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பான வீடியோ ஏதாவது போடுறேன்னா? வீடியோ பண்ணிட்டேன், உடனே இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி குசு குசுன்னு இப்போ ஊருக்குள்ளே பக்கத்தில் போய் உனக்கு தெரியுமா, இப்போ வீடியோ எடுக்கிறான், இப்போ வீடியோ பண்ணுறா வைக்கிறான் அப்படின்னு. எதுக்கு இந்த தேவை? உங்கள் வீட்டுக்குள்ளே 1000 நடக்கு. ஏதாவது நான் கேட்குறேன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது கேட்குறாங்க? உங்கள் வீட்லேயே 1000 இருக்குது, அதை துடைக்க பாருங்கள் முதல்ல, சரியா? அடுத்த இதில் என்ன இருக்குன்ட்டு இது பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்காட்டி தள்ளிவிட்டு போயிட்டே இருங்க, சரியா? அதை விட்டு போட்டு ராங்காக பேசுகிறது, புறணி பேசுகிறது எங்கள் ஊர் ஜென்மங்களை திருத்தவே முடியாது. ஏன்னா குடும்பத்தில் ரொம்ப குட்டையும் குழப்பதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி பேச்சுகள் வேறு வேலை வெட்டி இல்லை அவங்களுக்கு. இதுதான் தொழில், இதுதான் பிரச்சனையே. அதுமாரி வீட்டில் ஏதாவது பேசினாலும் ஒட்டு கேட்குறது எல்லாம் ஒரு ஜென்மங்க. குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வாசப்படி இருக்கத்தானே செய்யுது. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன இருக்குது? என்னோடய குடும்ப பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். இவங்க எதுக்கு தலையிடுறாங்க? எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஊரில் நிறைய பேர் எங்கள் அத்தைக்கிட்ட 1க்கு 2 இழுத்து விட்ருக்காங்க. அது யார் சொன்னான்னு எங்கள் அத்தை சொல்ல மாட்டேங்குது. அப்படி சொன்னாலும் எங்கள் அத்தைக்கு எங்கே புத்தி போச்சுன்னு தான் எல்லோரும் கேட்பாங்க. அது உண்மை தான். இது ஒரு விஷயம் ஆக்கி, இது ஒரு பிரச்சனையாக்கி இது ஃபேமிலி மேட்ரு எதுக்கு இவங்களுக்கு தேவை? அது என்னோட கவலை, எனக்கு வீட்டுக்காரோட கவலை, என் ஃபேமிலியோட கவலை. இவங்களுக்கு எனக்கு 3ஆம் மனுஷிக்கு. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க? நான் இங்கே வந்து இருக்கிறதே சில ஜென்மங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு. எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிட்டேன், எவ்வளவோ இது பண்ணி போயிட்டேன், பொறுத்து போயிட்டேன். என் குடும்பத்தில் குட்டையை குழப்புறது உங்களுக்கு நாய்களாக? உங்கள் குடும்பத்தில் 1000 இது இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள், சரியா? எனக்கு இந்த பதிவு வந்து நான் எல்லாத்தையும் நான் குறை சொல்லலை. என் குடும்பத்தில் குட்டையை குழப்புற, புறணி பேசுகிற, என் குடும்பத்தை பற்றி பேசுகிற, என்னை பற்றி பேசுகிற, புறணி பற்றி பேசுகிற ஆளுகளுக்கு தான் நான் சொல்கிறேன். தவிர மற்றபடி யாரையும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாருமே சொல்ல முடியாது, சொல்கிற ஆளை தான் சொல்ல முடியும். ஏன்னா டேரெக்டாக என்கிட்ட வந்து சொல்ல, புறணி பேசுகிற ஆளை எப்படி டேரெக்டாக வந்து சொல்லுவாங்க? அது ஒரு உண்மை தானே. புறணி தானே பேசுவாங்க. நம்ம முன்னே போனால் பின்னாடி விட்டு பேசுவாங்க. காலையில் எழுந்துச்சி நம்ம கிளம்பி போகிறோம், நேராக என்ன போட்டிருக்கா, என்ன பூ வச்சுருக்கா, என்ன பொட்டு வச்சுருக்கா, என்ன நகை போட்டிருக்கா, என்ன கம்மல் போட்டிருக்கா, அப்பா மற்றவங்களாம் எங்கேயோ போகிறாங்க, எங்கேயோ வராங்க, என்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்க கவனிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்களும் போவாங்க வருவாங்க. ஆனால் நம்ம போகிறது ஒத்துக்கிட்டு பார்ப்பாங்க, செய்வாங்க, எடுப்பாங்க. இது ஒரு இங்கே வந்து ஒரு இது என்ன எச்சிக்கலத்தனமான ஒரு இந்த புத்தி உள்ள ஆளுகளை ஜென்மங்களை திருத்தவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு போட்டேன். எதுவும் குத்தகுறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, பாய்.